சாய் விசித்ரா. சினிமாவில் உங்களுக்கு யார் நல்ல நண்பர்கள்? ஒரு நண்பன்கிற முறையில் வந்து அடிக்கடி எங்கேயாவது கிளப்புக்கு போகிறதோ ஹோட்டலுக்கு போகிறதோ அந்த மாதிரிலாம் எனக்கு யாரும் கிடையாது உண்மையிலேயே. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி பழக்கங்கள் ரொம்ப கம்மி. பழக்கங்கள் இல்லை, குடிப்பழக்கம் கிடையாது, இல்லை ஸ்மோக்கிங் எல்லாம் கிடையாது. இந்த நண்பன்கிறது வந்ததுமே வந்து அந்த மாதிரி நண்பர்கள் தான் நம்ம எப்பவுமே கொஞ்சம் திக்னஸ். ஆமாம், இருந்தால் கூட இருந்தால் ஸ்மோக் பண்ணணும், இல்லை கொஞ்சம் ஒரு ட்ரிங்க்ஸ் போடணும். அது எனக்கு ரெண்டுமே பழக்கம் இல்லை, அந்த பழக்கம் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட நண்பர்கள் எனக்கு யாருமே கிடையாது. ஆனால் உங்களை மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை மதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானும் அவங்கள மதிக்கிறேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஜிவி எனக்கு ரொம்ப நண்பராக இருந்தது. ஜி வெங்கடேஸ்வரன் எங்கேயாவது போகும்போது ஃபங்க்ஷன்லாம் போகும்போது ஒரே ரூமில் தான் தங்குவோம். நிறைய சொல்லுவார் ரூமில் தங்குறது. அதனால் ஆனால் அவர் போகிறது வந்து எனக்கு ஒரு பெரிய இழப்பு, அது சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த பயணம் எப்படி இருக்கு உங்களுக்கு, இந்த திரைப்பயணம்? நான் மறுபடியும் ஒரு ஜென்மம் எடுக்கிறதா இருந்தால் நான் வந்து ஒரு திரைப்பட நடிகராகவோ டைரக்டராகவோ தான் வர விரும்புவேன். அருமை. ஏன்னா இது இஸ் a very very creative field. More than anything, the recognition you get. Money, of course, is there. Money is a little more, little less, doesn't matter. How much money you need to live. So அதை விட வந்து இந்த ரெக்கக்னிஷன், மதிப்பு, படங்கள மதிப்பு. அதனால் நிச்சயமாக வந்து இந்த திரைப்பட பயணத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த ஃபீல்டில் நான் வந்ததுக்கும் இதில் இது வரைக்கும் இருந்ததுக்கும். நிறைய வந்து இன்னும் படங்கள் செஞ்சுருக்கலாம். நான் சொன்ன மாதிரி தமிழில் வந்து எனக்கு நிறைய படங்கள் செய்ய முடியலேங்கிற ஆதங்கம் இருக்குது. தமிழில் விஜயகாந்த் கூட ஒரு படம் நடிச்சிங்கல்ல நீங்கள்? நடித்தேன். விஜயகாந்தோட இவர் நம்ம மனோஜ்குமார். ராஜ்யம். வெரி நைஸ் மேன், வெரி வெரி நைஸ் மேன், ரொம்ப சிம்பிள் மேன், பெரிய ஸ்டார். அப்போவே ஃபாலோவர்ஸை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல ஃபாலோவர்ஸ் அவருக்கு. அது வாஸ் வெரி வெரி ஒப்வியஸ். ஒரு பேட்டியில் விஜய் அரசியலுக்கு வந்ததை நீங்கள் வரவேற்றிருந்தீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அரசியலுக்கு வர நடிகர்கள் யூஸ்வலாக என்னோட ஒப்பீனியன் நான் பார்த்த வரைக்கும் கரப்ஷனை விரும்ப மாட்டாங்க. அரசியலை வந்து துட்டு சம்பாதிக்கிறதுக்காக பயன்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு அது தேவையில்லை. சர்வீஸ், ஜனங்களுக்கு நல்லது செய்யணும், அது மட்டும்தான் செய்வாங்க. நீங்கள் எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா, அவங்க எல்லாருமே வந்து அரசியலுக்கு வந்து சர்வீஸ் ஓரியன்ட் தானே ஒழிய இதில் துட்டு சம்பாதிக்கணும்னு யாரும் வந்ததே கிடையாது. அந்த முறையில் தான் நான் வந்து கமலஹாசனையும் நான் வந்து வரவேற்கிறேன், விஜயும் வரவேற்கிறேன். அவங்க வந்து அவங்கள மாதிரி வந்தால் தான் கரப்ஷனுங்கிறது வந்து ஒழியும். உங்களுக்கு அரசியல் ஆர்வம் உண்டா? எனக்கு அரசியல் நிச்சயமாக ஆர்வம் உண்டு. நான் சொன்னேனே, எங்கள் அப்பா வந்து 1937 எலெக்ஷனில் வந்து காங்கிரஸுக்காக நின்று லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர் ஆனவர். அப்போலேருந்தே எனக்கு அரசியலில் அந்த இது இருந்தது, ஆர்வம் இல்லாமல் இல்லை. பட் நான் ஒரு அரசியல்வாதியாக நான் போய் சேர்ந்து பார்ட்டியில் போகிறது அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அது வந்து தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங் ஆல் டுகெதர். ஆனால் இயக்கங்களில் நிறைய நான் பங்கெடுத்திருக்கேன். இந்தியுடைய போராட்டத்தில் மதுரையில் நான் போய் இவர் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் கூட அவரெல்லாம் கூட வந்தார். போய் இதில் தண்டவாளத்தில் படுத்திருக்கோம். 65 66 கரெக்ட் 66 அதெல்லாம் ரொம்ப பண்ணியிருக்கோம். எமர்ஜென்சி பீரியடில் 1975 நான் சொன்னேனே, அதில் வந்து என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கே வந்தாங்களே. ஸோ அது வந்து அதெல்லாம் ஒரு அனுபவம். ஸோ அதெல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஜனதாதள் வந்தபோது நடிகர் திலகம் என்னை கூப்பிட்டு, அந்த டைமில் எனக்கு நிறைய வந்து பெரிய பெரிய அங்கிருந்து வந்து விபி சிங், ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் எல்லாமே எனக்கு அவங்களோட தான் பேசுகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ விஜய் அரசியலுக்கு வரதை வரவேற்கிறேன் அப்படின்ட்டு விஜயனுடைய கட்சியில் இணைந்து நீங்கள் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நல்ல மனிதர், ஒரு சிம்பிள் ஹம்பிள் மேன். படம் பண்ணியிருக்கேன் நான் வந்து. ஆனா சச்சின், உன் தொல்லை தாங்க முடியலப்பா. நான் என்னங்க பண்ண? வீட்டுக்கு வந்தா சச்சின் இப்படி பண்ணா, சச்சின் அப்படி பண்ணா, ஒரே சச்சின் சச்சின் சச்சின். அதில் நான் நடிச்சிருக்கேன், அவரோட நடிச்சிருக்கேன். ஸோ அது மாதிரி அரசியலில் வந்து சேரணுங்கிற ஒரு இது வந்ததுன்னா
மனசு தான் முக்கியம். அந்த மாதிரி நினச்சேன்னா நிச்சயமாக நான் அவரை சந்திப்பேன். அது பற்றி சந்தேகம் கிடையாது. அருமை. நிச்சயமாக அவரை சந்திப்பேன். ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அரசியல்வாதிகள் தேவை என்கிறது என்னோட கணிப்பு, அது என்னோட எண்ணம். ஸோ நிச்சயமாக அவரை சந்திப்பேன். இப்போ திரைப்படங்களை நடிச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? இப்போ தற்சமயம் திரைப்படங்கிறது இப்போ எனக்கு தமிழில் எதுவும் இல்லை. மலையாளத்தில் ஒரு 2 படம் இப்போ நான் ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தேன். இன்னொரு படம் அதுக்கு தான் அந்த மீசையெல்லாம் வளர்த்துருக்கேன். அதாவது ரிட்டையர்டு பிரிகேடியர் ரோல், அதுக்காக வளர்க்க சொன்னாங்க. அது போயிட்டுருக்கு. அந்த இப்போ தான் 10 நாள் ஷூட்டிங் முடிஞ்சு வந்திருக்கேன். ஸோ படங்கள் ஏதாவது வந்தால் பண்ணுறேன். சீரியல் இன்னும் தற்சமயம் ஒன்றும் நான் பண்ணலை. இன்னைக்கு தான் நான் சொன்னேன், ஒரு மேஜர் சர்ஜரி வேறு நடந்தது காலில். அதனால் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ மறுபடியும் நடிக்க ஆரம்பித்தாச்சு. அருமை. ஏதாவது நல்ல ஆஃபர் வந்ததுன்னா பண்ணுவேன். இப்போ நீங்கள் நடிக்க வந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஹேண்ட்ஸமான நடிகர். அந்த காலகட்டத்தில் பல நடிகர்கள் உங்களை காதலிச்சிருக்க கூடும். அது மாதிரி யாராவது காதலிச்சு அவங்களெல்லாம் மறுத்துருக்கீங்களா? மாதிரி நடந்திருக்கு, சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் நான் எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வரல. நானும் அதை பற்றி கவலைப்படலை, அப்படியே விட்டாச்சு. அதெல்லாம் நடந்திருக்கு, நடக்காமல் இல்லை. பட் அந்த மாதிரி யாரையும் நான் யாருக்கும் நான் ஹோப் கொடுக்கவும் இல்லை, எஸ் சொல்லவும் இல்லை. அப்படியே ப்ரொஃபஷனலாகவே இருந்தது. சினிமா துறையில் ஒருத்தர் நெருக்கமாக நடிக்கின்ற சூழ்நிலையில் இது போன்ற காதலும் தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நிறைய நடந்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே நம்ம தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியிலேயே பல சம்பவங்கள் சொல்லலாம், பல இன்ஸ்டன்ஸஸ் சொல்லலாம். நிறைய மேரேஜஸ் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நெருக்கமாக நடித்து தெரிஞ்சு ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்து கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் சந்தோஷமாகவும் இருக்காங்க. ஏன்னா பட் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அட்ஜஸ்ட்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. அது முக்கியம். அதனால தான் சொன்னேன், அந்த மாதிரி ஒரு இதில் வெஞ்சர் பண்ணுறவங்க நிச்சயமாக அவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். அப்போ தான் ஹாப்பி மேரேஜாக இருக்கும். உங்களுடைய பார்வையில் ஒரே துறையில் இருக்கவங்க, குறிப்பாக சினிமா துறையிலே இருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளோ சரியாக வராதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த மாதிரி நினைக்கல. சரியாக வராதுன்னு ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு சரியாக வந்திருக்கு, வராமல் இல்லை. நிறைய பேருக்கு இந்த மாதிரி சினிமா துறையில் கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் நல்லா இருந்திருக்காங்க. ஆர்டிஸ்ட் மேரியிங், பிளேபேக் சிங்கர் அண்ட் பிளேபேக் சிங்கர் மேரி, அது மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ அவங்க நிறைய பேர் சந்தோஷமாக இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நான் என்ன சொல்ல வரேன், அது மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் தேவைப்படுது. இந்த பொதுவாக கணவன் மனைவி வாழ்க்கைக்கே இந்த டாலரன்ஸும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தேவை தானே? கரெக்ட். சினிமா துறையை தாண்டி ஆனால் இதுக்கு இன்னும் கூடுதலாக தேவைப்படுது. யூ ஆர் இன் தி லைம் லைட், அது மறந்துடக்கூடாது. யூ ஆர் இன் தி லைம் லைட். ஸோ தேர் ஆர் ப்ரெஷர்ஸ் அரவுண்ட். ப்ரெஸ்லேருந்து ப்ரெஷர். உங்களுடைய நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் எடுத்துக்கும்போது உங்களுடைய திருமண வாழ்க்கை சரியாக அமையாமல் போனதுக்கு பத்திரிகைகள் கூட காரணம். ஒரு காலம் எல்லாமே காரணம் தான். பத்திரிகைகள் கூடவா? ஆமாம்மா. பிகாஸ் தே ஸ்டார்ட் ரைட்டிங் காசிப்பு, அது இது எல்லாமே. ஆல் தீஸ் திங்ஸ் ஆட் அப். யூ see, it's not one reason. All these things add up. ஸோ அதெல்லாமே காரணம் தான். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் 2 பேரும் பிரிஞ்சதுக்கப்புறம் கூட லக்ஷ்மியை போட்டு படம் எடுத்தேன்னு சொன்னீங்க. நீங்கள் படம் இருக்க சூழ்நிலை அவங்க அந்த சப்ஜெக்டை ரொம்ப விரும்பினாங்க. அப்போ பேசுகிறதும் சரி. அதுக்கப்புறம் ரெகுலராக பேசிட்டுலாம் கிடையாது. அந்த படம் தான் என்ன தவிக்க விட்டுடுச்சின்னு நினை. கடைசியில் ஜீவி தான் என்னை காப்பாற்றினார். ஏதோ எல்லாம் தியேட்டர்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, நான் செலவு பண்ணி அவர் எனக்கு தியேட்டர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணார். சொன்னார், நான் அது வாங்க முடியாது மோகன் தான், அந்த மாதிரி நான் நினைக்கிறது படம் ஓடுமாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை, நல்ல படம் ரிலீஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தியேட்டர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி தரேன். தியேட்டர்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. நான் அதுக்கப்புறம் தமிழ் படமே அல்ல படங்களே நிறுத்திட்டேன். அதுதான் நான் பண்ண கடைசி படம் 85, 86 டைமில். அதோடு நிறுத்திட்டேன். அப்படியே ஒரு கேப் விட்டு அப்புறம் இதுதான் சீரியல்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாமே கேரக்டர் ரோல்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய மனமுறிவுக்கு அப்புறம் எப்போவாவது ஒரு காலகட்டத்தில் இந்த மனமுறிவை தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு எப்போவாது நினச்சிருக்கீங்களா? நான் உண்மையில் சொன்னால் நான் நினச்சது கிடையாது. நான் அதை பற்றி நினைக்கவே இல்லை. ஆஸ் ஃபார் அஸ் ஐ ஆம் கன்சர்ன், ஐ ஃபாலோ ஜித்து கிருஷ்ணமூர்த்திஸ் ஃபிலாசபி. இந்த நேரம் இப்போ மிஸ்டர் சித்ரா லக்ஷ்மணோட நான் பேசிகிட்டு இருக்கேன்.
இந்த நேரம் தான் எனக்கு முக்கியம். நடந்தாச்சு. நாளைக்கு வரப்போகிறது என்னங்கிறது தெரியாது. இந்த நேரத்தை பற்றி மட்டும் திங்க் பண்ணணும். ஸோ திஸ் பிரின்சிபிள் ஐ ஹவ் பின் ஃபாலோவிங். ஸோ இதுதான் எனக்கு முக்கியம். இது எல்லாமே டெஸ்டினின்னு நினைக்கிறீங்களா? டெஸ்டினி இஸ் அகெயின் எ வே ஆஃப் சேயிங் இட். டெஸ்டினி நம்ம முதலே யாரும் ஒன்றும் எழுதி வைக்கல, இவனுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு யாரும் எழுதி வச்சது. ஐ திங்க் இட் இஸ் ஆல் வாட் வி டூ, வாட் வி சோ வி ரீப் பாங்களே. நம்ம என்ன செய்கிறோமோ, என்ன பண்ணுறோமோ அதோட விளைவுகள் தான் நம்ம அனுபவிக்கணும். அது நம்மளாக செய்கிறது தான். அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. ரொம்ப நன்றி. ரொம்ப உங்களுடைய ரொம்ப நன்றி. அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது நன்றி, ரொம்ப நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.